Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம டிக்டாக்ல கமெண்ட்ஸ்ல கிரியேட்டர் கேர் மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது இந்த கமெண்ட்ஸ் கிரியேட்டர் கேர் மோட் அப்படின்றது நமக்கு யாராவது நம்மளுடைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். ஸோ அதில் இது ஒரு கிரியேட்டருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டிக்டாக் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் பாருங்கள், கீழே பாருங்கள், கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. போன பிறகு மேலே கார்னரில் 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. போன பிறகு இங்கே பாருங்க ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே ப்ரைவசி செட்டிங்ஸ் நிறைய உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பாருங்க இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது கீழே முதல்ல உங்களுக்கு கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு கிரியேட்டர் கேர் மோட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அதை ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு ஆஃபில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணோன்னே ஃபில்டர் கமெண்ட்ஸ் தட் இன்ஆப்ரேட் ஆப்ஷன்ஸ் கண்டெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது கமெண்ட்ஸ் நமக்கு வரும்போது அது ஃபில்டர் ஆகி தான் நமக்கு வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு கிரியேட்டருக்கு ஒரு தேவையான ஆப்ஷன் கூட சொல்லலாம். நீங்களுமே ஒரு கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக டிக்டாக்ல இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.